உழைச்சா நீங்க வந்து முன்னேறிடலாம், உழைப்பே உயர்வு அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. இப்போ உழைக்காம யார் இருக்கா? நான் உழைக்கிறேன், எங்க தாத்தா உழைச்சாரு, எங்க அப்பா உழைக்கிறாரு, எல்லாருமே உழைச்சுனே தான் இருக்கிறோம். எவ்வளவு தூரம் உயர்ந்துட்டோம். ஆனா நீங்க வந்து அம்பானியும் அதானியும் வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல வளர்ந்துடுறாங்களே. இப்போ நீங்க அதானி வந்து கோடி கோடியா வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாரு, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? உழைச்சி வந்துட்டாரா இல்லாட்டி ஏமாத்தி வாங்கினாரா? நம்ம பணத்தை வந்து திருடி கொடுத்துக்கிறாங்களா? இப்போ இன்ஃபோசிஸ்ல 8 மணி நேரமோ 9 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன் சம்பாதிச்சு கொடுத்த எக்ஸஸ் தான் இன்னைக்கு நாராயணமூர்த்தி வந்து அவரோட பேரப்பனுக்கு தூக்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த 280 கோடி ரூபாய் அந்த குழந்தை எங்கன்னா சம்பாரிச்சு வேலை வாங்கிச்சா? தொழிலாளி வேலை செய்யறாரு, அந்த தொழிலாளியினுடைய வேலையில அவருக்கு லாபம் கிடைக்குது, அந்த லாபத்தை எடுத்துன்னு அந்த பேர குழந்தை கொடுக்குறாரு. இப்போ உழைத்து உழைத்து ஓடா போன தொழிலாளிக்கு என்ன கிடைச்சது? இந்த 240 கோடி அப்படின்றத ஒரு மீடியம் எம்ப்ளாயியால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். எப்படி நாராயணமூர்த்தி இவ்வளவு பெரிய எக்ஸஸ் வந்துச்சு, இந்த சர்ப்ளஸ் எங்கேருந்து வந்துச்சு, அது எந்த இடத்துல இருந்து சுரண்டப்பட்டது? அது சும்மா வரல, ஏதோ ஒரு இடத்துல இருந்து எக்ஸசிவா நாராயணமூர்த்தி சேர்ந்த சொத்துக்கள் தான் இது எல்லாமே. சொல்லும் போதெல்லாம் சொல்லிப்பாங்க, உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க முன்னேறணும். நம்மளாம் முன்னேற மாட்டோம், அவங்க தான் முன்னேறுவாங்க.